கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கமம் எஃப்எம் வானொலியின் மூலமாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புத்தம் புதிய மாதத்திலே 5ஆம் மாதம் முதலாம் திகதியிலே காலடி எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவராக இருக்கிறார் கர்த்தர், இல்லையா? ஆகவே இந்த நேரத்திலே உங்களுக்கான ஒரு தலைப்பை நான் தருகிறேன். கர்த்தரின் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விதமாக இருக்க வேண்டும் என்பதாக. சங்கீதம் 127வது அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாக கூறுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரோடு கிடைக்கும் பலன் என்பதாக. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பெரிய சுதந்திரம். கர்த்தர் அந்த சுதந்திரங்களை உங்களை நம்பி, என்னை நம்பி எங்களுடைய கைகளிலே அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் அந்த குழந்தைகளை உருவாக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உருவாக்கி இருக்கிறது. பிள்ளைகளின் தலைக்குள் மூளையில் எத்தனை கம்ப்யூட்டர்கள் இயங்குகிறது பாருங்கள். சரீரத்திற்குள் எத்தனை நரம்பு நாளங்கள் ஓடுகிறது. நெஞ்சுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, இருதயம் எவ்வளவு அழகாய் வேலை செய்கிறது. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாக இருக்கிறது. கர்த்தருடைய அந்த பிரமாதமான ஒரு படைப்பாக இருக்கிறது. கர்த்தர் அதிசயிக்கத்தக்க விதமாய் மனுஷனை அங்கு உருவாக்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஒரு மனுஷனும் தங்களுடைய சுய சித்தத்தின்படி பிள்ளைகளை பெற்றுவிட முடியாது. அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் அந்த பிள்ளைகளை எங்களுடைய கையிலே கொடுக்கிறார். வளர்க்க வேண்டிய உத்தரவாதம் எங்களுடையதா இருக்கிறது. அதாவது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. லேயாளுக்கு குமாரன் பிறந்த போது அவள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று மகிழ்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம் 30-20 பாருங்க. ஏவாள் குமாரனை பெற்ற போது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கு தருகிற மிகப்பெரிய அன்பளிப்பு பிள்ளைகள் தான். பிள்ளைகள் கர்த்தரால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய வெகுமதியாக இருக்கிறது. இதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளாவிட்டால், பிள்ளைகள் இல்லாத வீட்டை போய் பாருங்கள். அவர்களுடைய உள்ள மழலை மொழி பேசும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஏங்கி எதிர்பார்க்கிறது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு என்னிடத்துலதான் வர்ற செப விண்ணப்பங்கள், பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு ஏக்கங்கள். நீ கற்பத்தை ஆண்டவர் திறக்க வேண்டும், எனக்கா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செபிக்கும் பொழுது வேலை கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார், இல்லையா? ஆகவே அவங்களோட உள்ளத்துல ஒவ்வொரு குழந்தைகளுடைய அந்த உருவங்களும் அப்படியே வந்துட்டே இருக்கும். எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், ஐயோ என் வீட்டுல இப்படி ஒரு குழந்தை இருந்தா இப்படி மழலை மொழி பேசுமே. எவ்வளவு ஏக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சம்பாதித்ததனால் என்ன மேன்மை உண்டு? எங்களுக்கு குழந்தைகளே என்று துக்கத்தோடு சொல்லுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருக்கு சிஸ்டர், எங்களுக்கு எல்லாமே இருக்கு, நல்ல வீடு இருக்குது, நல்ல எங்களுக்கு பணங்கள் இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்கு, ஆனா எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை என்று ஏங்குகிற இருதயங்கள் அநேகம் இருக்கிறது. ஆகவே பாருங்க, இப்படி ஒரு காரியம். அதாவது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வெகுமதியாக பாருங்கள். நீங்களும் நானும் எங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெகுமதி என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒருபோதும் பிள்ளைகளை தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நாங்கள் திட்டும் பொழுது, ஆகவே தேவையற்ற வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்லலாம், ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது, இல்லையா? ஆகவே கோபம் வருவது உண்டு. பிள்ளைகள் பெற்றோரை கோபப்படுத்தும் பொழுது வார்த்தைகள் வெளியே வரும் முன்பதாக யோசிக்கணும், இல்லையா? ஆகவே சில நேரங்களில் அப்படி வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டால் பிள்ளைகளிடத்துல போய் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிற்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ள அப்படின்னு சொல்ற நேரம் அந்த பிள்ளைகளுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போயிடும். அந்த பிள்ளைய உணர்வாங்க, இந்த வார்த்தை என்னை பெற்றோர் எனக்கு சொல்லியிருக்க கூடாது. ஆகவே
அவங்க என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு சொல்லி எங்க மேல ஒரு இரக்கம் வரும் இல்லையா? ஆகவே இன்னைக்கு பிள்ளைகளை வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லி அப்படி திட்டுவாங்க. அது நான் சொல்ல விரும்பல. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர் கொடுத்து ஈவாக எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அந்த பிள்ளைகள் மேன்மையாய் வளரும். கர்த்தர் கொடுத்ததை அவர் கெட்டு போக விடுவாரா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் விட மாட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் மேன்மையுள்ளவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளை வந்து ஒளிவ மர கண்டுகள் என்று குறிப்பிடுகிறார். பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகள். அங்கு சங்கீதம் 128வது அதிகாரம் 3 வசனத்தை வாசி பாருங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். பிள்ளைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் ஒளிவ மர கண்டுகள் என்று சொல்லுகிறார். மற்ற மரங்களுக்கு ஒளிவ மரத்திற்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒளிவ மரத்தின் இலைகளுக்குள்ளே எண்ணெய் சத்து நிரம்ப காணப்படுகிறது. ஆகவே அது எளிதாக வாடிவிடாது. ஆகவே இப்படியாக நமக்குள் அங்கு ஆண்டவராய் கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த ஒளிவ மர கண்டுகளை போல உன் பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவேன். இந்த ஒளிவ மரங்கள் எதை காட்டுகிறது? நமக்குள்ளே காலத்தால் அழிக்க முடியாத ஆத்துமா இருக்கிறதை காண்பிக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆத்துமா என்ற ஒன்று இருக்கிறது. நித்திய காலம் வாழக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தான் அந்த ஒளிவ மரத்துல அந்த இலையானது அங்கு வாடி போகாது. ஒளிவ மரத்தை பாருங்கள், அதனுடைய இலைகள், அதனுடைய கிளைகள், வேர்கள், தண்டுகள் அனைத்தும் மேன்மையானவை. அது மிக உயரமாகவும் வளரும், மிக அழகாகவும், அதாவது ஆழமாகவும் வேர்விடும். இந்த வேர்கள் ஏறக்குறைய 120 அடி ஆழம் போகுமாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற மரங்களுக்கு ஒளிவ மரத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. மற்ற மரத்தின் இலைகள் எல்லாம் அங்கு பாருங்க அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக அடைந்து காய்ந்து கீழே விழும். ஆனால் இந்த ஒளிவ மரத்தில் பழுத்த இலைகளை பார்க்க முடியாதாம். அதன் இலைகள் விழுவதனால் பச்சையாகவே அங்கு விழுந்தால் கூட பச்சையாகவே தான் கீழே விழுமாம். பச்சை என்பது கிருபை அல்லவா? ஆம், கர்த்தர் உங்கள் மேல் என்மேல் கர்த்தர் உங்கள் மேல் என்மேலும் கிருபையத்து எங்களுக்கு பிள்ளைகளை தந்து விசேஷித்த கிருபையினால் எங்களை நிறைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயிடத்தில் குத்துவிளக்கு எரியும்படி மற்ற மரங்களின் எண்ணெயை கொண்டு வர சொல்லாமல், மிருகங்களின் கொழுப்பு முதலானவைகளை கொண்டு வர சொல்லாமல், ஒளிவ மர எண்ணெயையே கொண்டு வர சொல்லுகிறார். குத்துவிளக்கு எரிவதை போல உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தையை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளைப் போல விளங்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஓப்பனிங் அதுல பாக்குற நேரம், திறப்பு விழாவில பார்க்கிற நேரம் குத்து விளக்கு வைத்திருப்பாங்க. அதுல வந்து திரி போட்டு எண்ணெய் விட்டுருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க வந்து செய்யறது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடித்த அந்த சம்பிரதாயங்களை தான் கடைபிடிக்கிறார்கள். அது எதற்காக? பாடசாலையிலே அங்கு விளக்கேற்றுகிற வைபவம் நடைபெறும். அநேக விருந்தினர்கள் வந்து அங்கு வைபவங்களில் கலந்து கொள்வார்கள். ஆக இந்த குத்து விளக்கு ஏன் அங்கு வந்து அங்கு எரிய வைக்கிறார்கள் என்றால், அதாவது குத்து விளக்கு எரிவதை போல உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே அதை வந்து அங்க ஏற்றி அங்க மகிழ்ச்சிகரமாக அந்த காரியங்களை கொண்டாடுகிறார்கள். இன்னொரு காரியம் இரண்டாவதாக சொல்லுகிறார், கொழுத்து கண்டுகள் என்பதாக. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். நீங்க வெளியே போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கும் போதெல்லாம் கொழுத்த கண்டுகளை போல திருச்சியானவர்களாக, புஷ்டியானவர்களாகவே காண்கிறார். அவர்களை அப்படியே வளர செய்வார். அவை இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வந்து பார்க்கிற விதமாக நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்களும் விதமாக பார்க்கின்ற சொல்லணும், நீ கொழுத்து கண்டுகளை போல வளருவாய் என்பதாக. ஆகவே நாங்க வந்து அப்படியான காரியங்களை வந்து நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அங்கு காணப்படுவார்கள். அது மாத்திரம் 3வதாக அற்புதங்கள், அடையாளங்கள். ஏன்னா இதோ நானும் பாருங்க, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகள் அற்புதங்கள், அடையாளங்கள். அவர்கள் வானத்திலே நட்சத்திரங்களைப் போல
அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் பிரகாசிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திர போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. நட்சத்திரங்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளி வீசுகிறது. அது உன்னதத்தில் உள்ள ஒளி. உன்னதங்களிலே இயேசுவோடு உலாவுகிற தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அற்புதங்களாக அடையாளங்களாக ஆகாய மண்டலத்தின் ஒளியாக திகழுவார்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளையே, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரகாசிக்கட்டும், அற்புதங்களாக விளங்கட்டும், அடையாளங்களாக இருக்கட்டும். ஆஸ்தியும் வீடும் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக வைத்து போக பெற்றோர்கள் விரும்புவார்களே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு சேர்த்து வைக்க முற்படுவதில்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை சென்று பார்த்தால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு பிள்ளைகள் என்ன விதத்துல அவங்க சீரழிந்து போகிறார்கள். பீடி குடித்து கஞ்சா குடித்து அங்கு நெஞ்செல்லாம் அங்கு சூம்பி போய் வாலிப வயதை கிழவர்களாய் தள்ளாடுகிறார். 20 வயது வாலிபனை பார்த்தால் அங்கு 70 வயது ஒரு வயோதிபரை போல காட்சி அளிக்கிறார்கள். காரணம், பெற்றோர் பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவத்தில் அக்கறை செலுத்தாததுதான். பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்கட்டும், அற்புதங்களாய் அடையாளங்களாய் விளங்கட்டும். அல்லேலூயா. 4வதாக சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை என்பதாக 3 யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்தில் இங்கு சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே சத்தியத்தில் நடத்துங்கள். சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை கற்றுக் கொடுங்கள். முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சிறுமியின் பெயர் கூட அங்கு எழுதப்படவில்லை. அவள் சிறைபிடிக்கப்பட்டு சீரியா தேசத்துக்கு சென்று ஒரு அடிமை சிறுமி அங்க சென்ற ஒரு அடிமை சிறுமி. அந்த சிறு பெண்ணை நாகமான் என்ற சேனாதிபதி வீட்டு வேலை செய்வதற்காக கொண்டு வருகிறார். அந்த சிறு பெண்ணுடைய உள்ளம் பெற்றோரை நினைத்து எவ்வளவு அதிகமாக சஞ்சலப்பட்டு இருக்கக்கூடும். தன்னை சகோதரிகளை விட்டுவிட்டு தாயாரை விட்டுவிட்டு சிறு வயதிலே ஒரு வீட்டிலே அடிமை வேலை செய்வது எத்தனை கடினமாய் இருந்திருக்கும். ஆனால் அந்த சிறுமி அந்த இடத்திலே கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிக்க தீர்மானிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகாமனுடைய குஷ்டம் நீங்குவதற்கு அது ஒரு சிறுமி, அந்த சின்னஞ்சிறு சிறுமி அங்கு காரியத்தை சுவிசேஷமாய் சொல்லுகிறார். அம்மா, என்னுடைய தேசத்திலே எலிசா என்ற தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர் தேவனுடைய மனுஷன். நீங்கள் அவரிடம் ஐயாவை அனுப்பினால் அவர் சுகமாகி விடுவார் என்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு சிறு காரியத்தை அவர் மிகவும் தெளிவாக சொன்னார். ஆகவே இதனால் பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கினது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. சிறு பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் பாடசாலையில, அவர்கள் இருக்கிற இடத்துல, அவர் போகிற இடங்களிலே அங்க கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியங்களை செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்தளிக்க அங்கு முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யுங்கள். அவர்கள் கர்த்தருக்காக வளரட்டும். பிற்காலத்திலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அருமையாய் மகிமைப்படுத்துவார்கள். ஆக எங்களுடைய குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் அங்கு இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். எபேசியர் 3 அதிகாரம் 14-15 நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, ஆகவே முன்பதாக நான் சொன்னேன், ஒரு குழந்தையை நாங்கள் எவ்விதமாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பதாக. நம்முடைய பிள்ளைகள் அதாவது கர்த்தரின் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதான காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறேன், முழு குடும்பமும் எவ்விதமாக இருக்க வேண்டும். எபேசியர் 3 அதிகாரம் 14-15 சொல்கிறார், நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. கர்த்தருடைய குடும்பம் பெரிய குடும்பம், அது மிகவும் ஆசீர்வாதமான குடும்பம். கர்த்தருடைய குடும்பம் பரலோகத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எங்கே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம்
நம்மை ஒன்றாய் இணைத்து இருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவையின் கீழே நாம் எல்லோரும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறோம். உலகத்தில் நாம் பலவிதமான தேசத்தவர்களாய் இருந்தாலும் சரி, அதாவது வேறு வேறு மொழிகளை பேசுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, ஜாதிக்காரர்களாய் இருந்தாலும் சரி, ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரே ஆவினாலே அங்கு தாகம் தீர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்க பல வகையான சபை பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் கூட ஒவ்வொரு சபையிலும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆக அது கல்வாரி இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இது எத்தனை பாக்கியமானதாக இருக்கிறது. சபை என்றால் என்ன? சபை என்றால் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்க அங்கு சங்கமாகிய சபை என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. அதாவது யாருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் அனைவரும் பரலோக குடும்பத்திலே அங்கத்தினர்களாக சகோதரர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய குடும்பம் பூமியை மாத்திரமல்ல, முழு பரலோகத்தையும் கூட நிரப்பி இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள கோடான கோடி தேவ தூதர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நமக்காக அவர்களை பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மகா வல்லமையில மிகவே தேவ தூதன் செய்திகளை சுமந்து வர காப்ரியல் தூதன், ராபேல் தேவ தூதன் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுவும் அல்லாமல் எண்ணற்ற கேருபீன்கள் சேராபீன்கள் நம்முடைய குடும்பத்தில் உண்டு. 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் உண்டு. பல ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உண்டு. கர்த்தருடைய குடும்பம் பெரிய குடும்பம், ஒரு இனிதான குடும்பமாக இருக்கிறது. நீதியாவின் குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு அருமையான இருக்க வேண்டும். ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். விசுவாசிகள் தங்களுடைய காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் ஊழியர்களை ஆதரிக்கிறார்கள். ஊழியர்கள் விசுவாசிகள் இணைந்து சுவிசேஷ வேலைக்கு செல்கிறார்கள். கர்த்தருடைய குடும்பம் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. வேதத்திலே லீதியாள் என்கிற ஒரு விசுவாசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினார், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 15 சொல்லப்படுகிறது. நீதியால் எவ்வளவு அன்பாக கூறுகிறாள் பாருங்கள், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் மற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அவள் அன்போடு அழைப்பு கொடுத்தாள். யார் இந்த லீதியாள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலராகிய பவுலின் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவள். பவுல் தினந்தோறும் நதியோரமாய் சென்று கூடி வந்த சிலருக்கு வேதத்தின் மகத்துவங்களை விவரித்து காண்பித்தார். அங்கே லீதியாள் என்ற ஒரு சகோதரி வந்தாள். அவள் தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளுமாய் இருந்தால் இந்த வேதம் சொல்கிறது. பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த போது கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாள். அவருடைய உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் பாய்ந்தோடினது. கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு இனிமையானது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அவள் உற்சாகமாக, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தருடைய குடும்பத்தாரை தன்னுடைய வீட்டிலே வரவேற்கிறதை பாருங்கள். எத்தனை அன்போடு கூட விசாரிக்கிறார். அதனால் அந்த குடும்பத்துக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வீடு தேவனுடைய ஊழியக்காரர்கள் வருகிற வீடா இருக்கட்டும். என் வீடு பரிசுத்தவான்கள் தங்குகிற வீடா இருக்கட்டும். என்னுடைய வீடு கர்த்தரை சந்தோஷமாய் பாடி துதிக்கிற வீடாய் இருக்கட்டும். அவள் அன்போடு ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவரை சில அருமையான குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டன. மார்த்தாள் மரியாள் தங்களுடைய சிறு வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்தார்கள். பெத்தானியாவுக்கு செல்லும் போதெல்லாம் கர்த்தர் அந்த குடும்பத்தை அன்போடு விசாரிப்பது உண்டு. அனப்படியினால் தான் அந்த வீட்டிலே லாசரு வியாதிப்பட்டு மரித்த போது இயேசுடைய துயரத்திலே பங்கு கொண்டது மாத்திரமல்ல, அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று அந்த கர்த்தர் அந்த வீட்டில் ஒரு அது பாருங்க பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இல்லையா? ஆகவே அந்த லாசருடைய வீட்டுல பாருங்கம்மா, மரியாதை வீட்டுல போய் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் நிகழ்த்தி விட்டார் இல்லையா? ஆகவே அற்புதம் நிறைந்த நம்முடைய தகப்பன் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அவர் நல்லவராக கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் போது
நிச்சயமாக அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. விதமாக அங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இயேசு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக. தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறேன், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 10வது அதிகாரம் 40-42 வரையில வசனங்களை வாசிச்சு பாருங்க. கர்த்தரை விதமாக அங்கு சொல்ல, தீர்க்கதரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்பதாக. நீதிமான என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அங்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்க. ஆக நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். எல்லா ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் எத்தனை அதிகமாக உதவி செய்ய வேண்டும். அவர் விசுவாசத்தினாலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், சில வேளைகளில் கர்த்தரவர்களை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நேரடியாக உதவி செய்வதுண்டு. ஆனால் சிலருக்கு உதவி செய்யும்படி நம்முடைய உள்ளத்திலே ஏவுதல் கொடுப்பதும் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமியிலே நன்மை செய்ய வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கு காரியங்களை நடப்பிக்க, நன்மையான காரியங்களை நடப்பிக்க வேண்டுமோ நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாங்க வேற ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆகவே இப்படியான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா எங்களுக்கு உண்மையாக நல்ல காரியங்களை எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்பதாக அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய முழு குடும்பத்தையும் சந்திப்போம். ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பதாக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் எத்தனை சந்தோஷமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய சொந்த குடும்பத்தில் என்னுடைய அங்க பார்க்கின்ற பொழுது என்னுடைய சொந்த குடும்பத்தில இவங்களெல்லாம் நாங்க சந்திக்க போகிறோம் என்ற அந்த ஒரு காரியங்களை குறித்து அங்க நாங்க சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய குடும்பத்திற்கு யாராக இருந்தாலும் நீங்கள் வருவீர்கள் என்றால் தாவீதை போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பீர்கள். 1000-10,000 தேவதூதர்களோடு மகிழ்ந்து களி கூறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற புதிய வாசஸ்தலங்கள் எல்லாம் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். அந்த மேன்மையான பாக்கியத்திற்காக கர்த்தர் உங்களை இன்றே அழைக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, கர்த்தருடைய குடும்பத்திற்குள் வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, உங்களை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். அப்பா, என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என் தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளே வாழும் பொழுது நான் கர்த்தருடையவன் என்று அங்கு நாங்கள் அங்கீகாரம் பெறும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு அநேகர் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, அன்பான இந்த குடும்பத்திற்கு அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். இந்த பரலோகத்தின் இன்பத்தை ஆண்டவரை காணக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரை. இந்த உலகத்திலே இருக்கிற நாள் மட்டும் நாங்கள் மற்றவர்களுக்கான உபத்திரவமாக இல்லை ஆண்டவரே, அல்ல உதவியாக வாழ்ந்து விட்டு ஆண்டவரே சமூகத்துக்குள்ளே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டவர்கள் கிரியைகளை போடத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. அதே போல
ஆண்டவரே கர்த்தாவே, சங்கமம் வானொலியை ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்தினால் அவர்களை நீர் மூடிக்கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியத்தின் பாதையில் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீராக. அநேருக்கு ஒரு ஆசீர்வாதமான பத்திரங்களாக உடைய பிள்ளைகள் விளங்குவார்களாக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவருடைய கனவுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த வானொலியோடு கூட இருக்கட்டும். வானொலியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்துக் கொடுப்பீராக. என் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேணும்படியாக மறுபடியும் என் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த புத்தம் புதிய மாதத்திலே ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமென். நன்றி.